வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நமது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும், அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன, அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கடந்த 1970ஆம் ஆண்டு நமது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. இந்த வாரியம் முழுக்க முழுக்க எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த வீடு இல்லாமல் தெருவோரங்களில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டி கொடுப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டதான் இந்த வாரியம். அதன்படி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 62 நகர்ப்பகுதியில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 வீடுகள் தற்போது கட்டப்பட்டு குறைந்த விலையில் அவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறது நமது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர்களாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கூடலூர் இந்த மாதிரி இந்த 62 நகர்ப்பகுதியில் வசிக்கக்கூடிய அனைவருமே இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த 62 நகர்ப்பகுதியில் நீங்களும் வரக்கூடிய நபராக இருந்து உங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் நீங்கள் ஒரு தெருவோரங்களில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர்களாம் இதுக்கு சேர்ந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டை என்னுடைய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் பகுதிக்கு எத்தனை வீடு அலாட் பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டுடைய ப்ரைஸ் எவ்வளவு, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ கீழே இருக்குது. அதை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அந்த பகுதியில் எத்தனை வீடு அலாட் பண்ணியிருக்கோ அந்த வீட்டுக்கு மட்டும்தான் அவங்க நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. இதில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வீடு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு வீட்டுடைய ப்ரைஸ் அந்தந்த பகுதியை பொறுத்து இது மாறுபடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரேட்டு, அதே நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர்னாலையும் இந்த வீட்டை பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் பின்தங்கிய அனைத்து வகுப்பை சேர்ந்தவர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணக்கூடிய அந்த பயனாளியுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி பெயரிலோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர் பெயரிலையோ சொந்த வீடோ அல்லது சொந்த நிலமோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகுதிக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த குடியிருப்பு வீடுகள் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் நீங்கள் தெருவோரங்களில் வசிக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கணவரால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கணவரை இழந்த பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அரசு புறம்போக்கு இடத்துல ஆட்சேபனைக்கு உள்ள இடத்துல நீங்கள் ரொம்ப நாளாக குடியிருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நீங்கள் குடியிருப்பு வீட்டில் இருந்திருக்கீங்க, ஆனால் அந்த வீடு ஏதோ ஒரு காரணத்தினால சேதமாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த கேட்டகரியில் வரக்கூடிய அனைவருக்குமே இந்த ஸ்கீமில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்கள்கிட்ட இப்போ எல்லா தகுதியுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அதாவது நீங்கள் இந்த நகர்ப்பகுதியில் வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா அந்த பகுதியில் உங்கள் பேரில் கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கணும், அதே அட்ரஸில் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, உங்களுடைய ஓட்டர் ஐடி, உங்களுடைய ஃபோட்டோ, இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும். அதே போல் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானத்திற்கான அந்த ஆண்டு வருமான சான்றிதழ் 3 லட்சத்துக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த சான்று வாங்கிக்கிங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இதுக்கு எளிதாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இந்த ஆன்லைனில் எப்படி இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய லேப்டாப்பு அல்லது உங்களுடைய ஃபோனில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போயிட்டு TNUHTP.TN.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய வெப்சைட்டு. அதற்கான வெப்சைட்டோட லிங்கை என்னுடைய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் போனதுக்கு பிறகு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய ஸ்க்ரோல் ஈவெண்ட்டு கீழே
4வது இடத்துல இருக்குது பாருங்கள், வீடு வேண்டி விண்ணப்பம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் வந்து எந்த பகுதியில் வர்றீங்க, அந்த பகுதியில் வந்து எத்தனை வீடு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டுடைய ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த பகுதியில் வரக்கூடிய நபர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதை தவிர மற்ற பகுதியில் வரக்கூடியவர்கள் வந்து இதில் வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம் அப்படிங்கிற பகுதியில் வந்து நான் இருக்கிறேன். அதில் வந்து எத்தனை வீடு வந்து அலாட் ஆகிருக்கு, அதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 84 வீடு வந்து அங்கே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுடைய ப்ரைஸ் வந்து 2,51,000 ரூபா அந்த வீட்டுடைய ப்ரைஸ், ஒரு வீட்டுடைய ப்ரைஸு. இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய அப்ளை அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கீடு விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரருடைய அலைபேசி எண் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் உங்களுடைய ஆதாருடன் எந்த ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுத்து இதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் இது வந்து அலாட் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக இதில் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த இருக்கக்கூடிய நிபந்தனையை வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு டைம் வந்து படித்து பார்த்துக்குங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதில் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்ன, அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு நிபந்தனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தகுதிக்குள்ள நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கக்கூடிய சமர்ப்பிக்க அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த சமர்ப்பிக்க அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இருக்கக்கூடிய சமர்ப்பிக்க அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய பெயர், உங்களுடைய பாலினம், உங்களுடைய குடும்ப அட்டை எண், உங்களுடைய ஆதார் நம்பரு, உங்களுடைய கிராமம், உங்களுடைய தாலுகா, உங்களுடைய மாவட்டம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். இது வந்து முழுக்க உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் ஒரே அட்ரஸில் வர மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு அட்ரஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இந்த ஒரே அட்ரஸில் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா தந்தை அல்லது கணவர் பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதில் போய்ட்டு கரெக்டாக அதை வந்து டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. அடுத்து வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே ஃபார்மேட்டை வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வயசு வந்து இதில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை வரல அப்படின்னா உங்களுடைய வயசை வந்து என்னவோ அதை வந்து கரெக்டாக அதை வந்து டைப் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் வந்து டைப் பண்ணிங்க. இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய முகவரியும் இந்த நிரந்தர முகவரியும் ஒரே முகவரி அப்படின்னா ஆம்னு கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துட்டு உங்களுடைய நிரந்தர முகவரி எதுவோ அதை வந்து இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தற்போது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுடைய வகையை வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து சொந்த வீடா, வாடகை வீடா அல்லது குத்தகை வீடான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து இந்த கூரை அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வந்து எதில் வருது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய சமையல் அறையை தவிர்த்து எத்தனை அறைகள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதை வந்து இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த சமையல் அறை இல்லாத மொத்த அறைகள் அப்படிங்கிற இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட வந்து எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த வங்கி கணக்கு எண் அப்படிங்கிற இடத்துல வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து உங்களுடைய வங்கி பெயர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த வங்கியுடைய பேரை வந்து கரெக்டாக அதில் வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க. அடுத்து உங்களுடைய வங்கியுடைய கிளை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதோடைய பிரான்ச்சஸ் எந்த பிரான்ச்சுன்னு கேட்டிருக்காங்க. அந்த பிரான்ச்சை வந்து கரெக்டாக அதில் வந்து டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ் கோடு வந்து இருக்கும். அந்த ஐஎஃப்எஸ் கோடை வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம் என்னவோ அந்த மதத்தை வந்து தேர்ந்தெடுத்துங்க. அடுத்து வந்து உங்களுடைய சமூகம், அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. விண்ணப்பதாரரின் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. வேலையின் தன்மை என்னென்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன வகையான வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய குடும்ப சராசரி மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து குடும்பத்தில் யாராவது வருமான வரி செலுத்துவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுங்க. இந்தியாவில் சொந்த வீடு உள்ளதா அப்படின்னு இருக்காங்க. இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து வீடு இருக்குது அப்படின்னா அது வந்து எத்தனை சதுர மீட்டரில் இருக்குது, எந்த கிராமத்தில் இருக்குது, நகரத்தில் எந்த நகரத்தில் வந்து எந்த மாநிலம் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸையும் இதில் வந்து கொடுத்துருங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா இல்லைன்னு விட்டுருங்க.
அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 MBக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து கணவரை இழந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிங்க. அதாவது உங்களுடைய விடோ சர்டிஃபிகேட்டை கொடுத்து அதில் வந்து அப்லோட் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துங்க. நீங்கள் வந்து கணவரால் கைவிடப்பட்டவரா அப்படிங்கிறதுக்கான ஆமான எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சான்றை வந்து கரெக்டாக அதில் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து ஆதரவற்றவரா அப்படின்னு கேட்டுருங்க. எஸ் அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் காமிக்கணும். இல்லை அப்படின்னா இல்லைன்னு விட்டுருங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லைனா இல்லைன்னு கொடுத்து எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினருடைய விவரங்கள் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினருடைய பேஸ் பண்ணி தான் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேருக்கு நேராக உங்களுடைய பாலினம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வயசை வந்து தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி இதில் வந்து குடும்ப தலைவிக்கு வந்து நீங்கள் என்ன உறவு முறை அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அதில் வந்து தேர்ந்தெடுத்துங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக அதில் வந்து டைப் பண்ணிங்க. அதே மாதிரி எல்லாருடைய வயசு, நீங்கள் அந்த குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவருக்கு வந்து என்ன உறவு முறை அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்துட்டு அந்தந்த பாக்ஸுக்கு நேராக உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய அடுத்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முதல்வரின் முகவரி விண்ணப்ப எண் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை வந்து இதில் வந்து கொடுத்துங்க. அடுத்து விண்ணப்பதாருடைய புகைப்படம், இதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவருடைய ஃபோட்டோ வந்து 2 MBக்குள்ள இருக்கிற மாதிரி ஜேபக் ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணிங்க. அடுத்து வந்து குடும்பத் தலைவரின் புகைப்படம், அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து யார் குடும்பத் தலைவராக இருக்காங்களோ அவருடைய ஃபோட்டோ வந்து இதில் வந்து ஸ்கேன் பண்ணிங்க. அதாவது ஆணாக இருந்தால் ஆண், பெண்ணாக இருந்தால் பெண்ணுடைய ஃபோட்டோ. மேக்ஸிமமே ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் பெண் 2 பேர் இருப்பாங்க. அதில் வந்து 2 பேரோட ஃபோட்டோவுமே தனித்தனியாக இதில் வந்து ஸ்கேன் பண்ணிங்க. அடுத்து குடும்பத் தலைவரின் ஆதார் அட்டை, அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டில் யார் குடும்பத் தலைவராக இருக்காரோ அவருடைய ஆதார் அட்டையை வந்து இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து 2 MBக்குள்ள இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. அந்த ரேஷன் கார்டை வந்து மேக்ஸிமம் 2 MBக்குள்ள PDF ஃபார்மேட்டில் வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்க. அடுத்து வந்து வருமான சான்று வந்து கேட்டிருக்காங்க. அதையும் 2 MBக்குள்ள PDF ஃபார்மேட்டில் வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் இதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவருடைய பாஸ்புக்கை வந்து இதுக்கு வந்து கொடுங்க. கொடுத்து அதையும் இதில் வந்து அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த 2 பாக்ஸையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இருக்கக்கூடிய சமர்ப்பிக்க அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து வரக்கூடிய அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து இந்த தகுதியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. நண்பர்களே, இது மாதிரி தான் இதை வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் இதில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.